எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு வாக்காளர்களுக்கு மிகவும் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளை விட்டதில் என்ன பட்டோன்னா, நம்ம ட்ராகன் குயின் வந்து அவரோட பேக் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க டைமில் தான் இப்படி ஒரு வார் நடந்துச்சு. அந்த ஈவில் பர்சன் இருந்தான் அப்படி சொல்லிட்டு இருக்க டைமில் தான் அந்த ஸ்டோரி வந்துச்சு. அடுத்து நம்ம அந்த ஸ்டோரி அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த கண்டினியூஷனில் வந்து ஒருத்தனை காட்டுறாங்க. அந்த ஈவில் கிங். அவன் வந்து அப்போ தான் அந்த டைமில் தான் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கான். எமர்ஜ் ஆன டைமில் தான் எக்கச்சக்கமான பேர்த்த கொள்கிறான். அவனுக்கு டெரிட்டோரி எக்ஸ்பென்ஸ், அந்த டெரிட்டோரினா அவனோட கிங்டத்தை பெருசாக கொண்டு போன ஒரு வெறியில் வந்து நிறைய பேர்த்த கொள்கிறான். நம்ம கணக்கு இல்லாமல் கொண்டு அவன் கால் மேலே நின்றுட்டு இருக்க டைமில் தான் நம்ம ஹீரோயின் வந்து என்ட்ரி ஆகி 2 பேரும் ஈவில் குயின் வந்து ஈவில் பர்சன் கூட சண்டை ஓட்டு கொடூரமான ஃபைட்டில் வந்து நம்ம ஈவில் கிங் வந்து செத்து போனோடனே அப்படி இவளுக்கு அந்த சிஸ்டருக்கு அள்ளு விட்டுருச்சு. பாட்டில்லாம் நடுங்குது. அப்படியா அப்படின்னு கேட்டு ஷாக்காகிறான். அதை போட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் சிஸ்டர் இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகலாம். அடுத்து மேஜிக் பண்ணி காட்டுறான் நம்ம ஹீரோயின். என்ன பண்ணான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி க்ரியேட் ஆகுது. என்னடா அது போர்ட்டல்னு சொல்லிட்டு 3 பேர் அசால்ட்டை பார்க்க, அந்த போர்ட்டலில் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு கிட்ஸ் மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. அதை பார்த்தோன்னே சிஸ்டருக்கு இது ஒரு அடிப்படுது. என்னடான்னு பார்த்தா அவங்க ஆஃப்னஸில் இருந்த அந்த குழந்தைங்க அவங்க வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வந்து சிஸ்டர் என்ன எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. பக்கத்தில் வர மாதிரி தெரியுது. அவங்களோட இமேஜினேஷன். அப்படி பார்த்தா சட்டன் நம்ம ஹீரோயின் வந்து அதை உடச்சிட்டான். அந்த போர்ட்டலை உடச்சோடனே அந்த இடத்துல ஒரு பொம்மை வந்து விழுந்தோடனே அவளுக்கு வந்து அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இதுதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக கேட்க பார்த்துட்டு இப்படி தான் இதனால தான் இப்படி காட்டுறான்னு சொன்னோடனே நம்ம சிஸ்டர் வந்து ஒரு மாதிரி கத்துறா, ஸ்க்ரீன் பண்ணுறான். அப்படி நம்ம அண்டர் கண்ட்ரோலாக போயிட்டான்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சடக்கு போட்டு அவளை அன்கான்ஷியஸ்னேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அதுக்கு ஏற்கனவே நெஞ்சில் அடிப்பட்டு கிடந்துச்சு வேறு. இதில் போய் நம்ம திருப்பி மெடிக்கல் இது கொடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்ல, ஹீரோ வந்து சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு கூப்பிட்டு போனான். ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது. அங்கே கூப்பிட்டு போய் அவளை பார்த்துட்டு இருக்க டைமில் இவன் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு சிஸ்டர் எந்திரிச்சு பார்க்குறான். என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்க, நான் வந்து அந்த நீ கேட்ட பொம்மையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீ அந்த பொம்மையை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணேன். ஏன் அப்படி கற்றுனேன்னு எனக்கு தெரியல. அது என் கூட ஆஃபனேஸில் இருந்தவங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டர் சொல்ல, அப்படியா சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, அண்ணன் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணோடனே சிஸ்டருக்கு கண்ணுலேருந்து தண்ணீராக வருது. அவனால் அந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. சரி ஒன்றும் அழுக வேணாம், நான் இந்த பொம்மையை சேர்த்து ரெடி பண்ணுறேன், மற்ற பொம்மையை நான் ரெடி பண்ணிட்டேன், இதுதான் கடைசி பொம்மை, இதை ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கீழே விழுந்த பொம்மையை தான் காட்டுறாங்க. அந்த பொம்மையை தான் நம்ம ஹீரோ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோ அன்பாக ரெடி பண்ணி நான் மற்ற பொம்மையை நான் முடிச்சுட்டேன்னு சொன்னோடனே சிஸ்டருக்கு ஒரு மாதிரி அழுகே தான் வருது. ஆனால் நம்ம மற்ற பொம்மையெல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணலாம்னு தெரிஞ்சோடனே நம்ம சிஸ்டருக்கு வந்து ஒரு மாதிரி திருப்பி அவனோட பழைய ஸ்டேஜ் ஸ்க்ரீன் பண்ணிட்டு கற்றுக்கிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அது முன்னாடி சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மான்னு சொல்லிட்டு இருக்க டைமில் இவன் வந்து ஒரு மாதிரி இமாலேஷன் போயிட்டான். ஃபுல்லாக கடல் மாதிரி இருக்குது. கடலில் வந்து டீப்பாக போயிட்டே இருக்கான். ஸ்கூப் பண்ண ஒரு டீப்பான கடலில் யாருமே இல்லாத இடத்துல இருக்க மாதிரி தெரியுறா. யாராச்சும் இருக்கீங்களா, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறான். மேலேருந்து ஒரு கை வருது. மேலேருந்து அந்த கை வந்து என்ன பண்ணுதுன்னா கீழே வந்து டீப்பாக வருது. அது வந்து அவளுக்கு ஒரு மாதிரி தெரியுது. என்னடா அது மேலேருந்து ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. இந்த ஒரு ஒளிவட்டம் அவள் கண்ணை பறிக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஒளிவட்டத்தை நான் அவள் பார்த்ததே இல்லை. மேலேருந்து பார்த்தா அது ஹீரோ தான். ஹீரோவோட கை தான் டீப்பாக உள்ளே வருது. அது சிம்பாலிக்காக என்ன சொல்ல வருதுன்னா, அவளை ஒரு தனியாக இருக்க இடத்துல வந்து அவள் ஹீரோ வந்து காப்பாற்றுறதுக்கு சிம்பாலிக்காக சொல்ல வருது போல். ஹீரோ வந்து அந்த கையை வச்சு அந்த கீழேருந்து அவளை தூக்க மேலே அப்படியே அவளோட ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னா, அவன் ஹீரோ வந்து ஒரு பொம்மை ரெடி பண்ணியிருக்கா. அது ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. அந்த ஏஞ்சல் மார்க் பொம்மையை எடுத்து வந்து நம்ம ஹீரோ சிஸ்டர்கிட்ட வந்து கொடுக்குறான். அன்போடு இந்தாம்மா வச்சுக்கோமான்னு சொல்லி உனக்கு எது ஆறுதலாக இருக்குன்னு சொன்னோடனே ஹீரோ சிஸ்டர் வந்து அதை வாங்கினோடனே அவள் பார்க்குறான். அது அதிசயமாக பார்க்குறான். என்னடா அது வந்து ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து அழுகிறா. என்னன்னு பார்த்தா அவ்வளோ ஹீரோ மேலே வந்து அவங்க ஆஃபனேஸில் இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வேனிஷ் ஆகிறாங்க. குட் பைம்மா அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு அவள் அழுகிறான். சிஸ்டர் தேம்பி அழுகிறான். எல்லோரும் போகிறாங்களே என்னை பார்த்துட்டு. அப்படி சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேம்மா,
அண்ணன் உனக்கு இருக்கேன்னு சொன்னோடனே அப்படியே பெருமூச்சு விட்றான். அப்படியே மூச்சு விட்டுட்டேன். அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் ஃபுல்லாக டெரிஃபிக்காக இருக்குது. உங்கள் விட்ட டெரிஃபில் அப்படி ஒரு டெரிஃபிக்கான இடமா இருக்குது. அந்த டெரிஃபிக்கான இடத்துல நம்ம ட்ராகன் குயின் வந்து போயிட்டுருக்கான். ட்ராகன் குயின் வந்து சொன்னது, டீமன் குயின் சொன்னதை பார்த்து அவளோட பொறுப்பை முடிக்கிறக்கா பறந்து போயிட்டுருக்கான். பார்த்தா ஒரு இடத்துல லேண்ட் ஆனோடனே பார்த்துட்டு, என்னடா அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய கோட்டை இருக்குது. ஏற்கனவே இந்த கோட்டையில் தான் இருந்திருக்காப்புல, போயிருக்காப்புல. அந்த கோட்டையில் வந்துட்டோன்னு சரி இதுக்கு மேலே நம்ம வந்த வேலையை சொல்லிட்டு ஒரு ஜம்ப்பு தான். அப்படிப்பட்ட ஜம்ப் பண்ணி கீழே விழுந்தோடனே ஒரு சவுண்டு, வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டேன்டான்னு சொன்னோடனே உங்கள்கிட்ட பார்த்தா க்ரீச்சராக இருக்காங்க. என்னடா எங்கள் ஏரியா எங்கள் டெரிட்டரிக்கு நீ யாருடி அப்படி சொல்லிட்டு நீ சண்டைக்கு வா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரே அடியில் போடான்னு போயிட்டு செத்து போனோடனே அடுத்து பார்த்தா நம்ம இவ்வளோ தானே பேச்சுக்கும் வாங்கின அடிக்க சம்மந்தமே இல்லையடான்னு சொல்லிட்டு மற்ற டீமன்ஸுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. எப்படி இவகிட்ட போய் வாய் கொடுத்தனா அடித்து கொண்டு கொடுவான்னு சொல்லிட்டு பேசாமல் போகிறாங்க. இவங்களும் சண்டைக்கு வரல. அப்போ தான் ஒருத்தன் பால் டப்பா வரையான். பாடி நான் உன்னைய பார்த்துக்கிறேன்டின்னு சொல்லிட்டு வர டைமில் தான் அவன் பால்டப்பை வச்சுட்டு வர டைமில் அப்படியே அவன் ஒரு மாதிரி க்ரீச்சரை அவன் மேஜிக் பண்ணுற யூஸர் மாதிரி இருக்கான் அந்த டீமன் வந்து அப்படியே வேகமாக வந்து நம்ம ட்ராகன் குயின்கிட்ட வர அவனை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் நம்ம ட்ராகன் குயின் அப்படியே சரின்னு பார்த்தா அங்கிட்டு காட்டினா அங்கே ஃபுல்லாக பாட்டிலாக இருக்குது. அங்கே வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குது. அது வந்து நிறைய க்ரீச்சர் க்ரியேட் பண்ணுற இடம் போல். அந்த இடம் ஃபுல்லாக எக்கச்சக்கமான அது மாதிரி பாட்டில்ஸ் இருக்குது. லட்சக்கணக்கான க்ரீச்சர் இப்படி தான் க்ரியேட் பண்ணுறாங்க இவ்வளோ. அந்த க்ரீச்சர் க்ரியேட் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய பாட்டில் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல 4 இருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் லீடர் போல் ஒருத்தன் நம்ம ரெடி பண்ணலாமான்னு சொல்லலாம். நம்மளோட முக்கியமான பிளான் அந்த டீமன் குயினை ரீஇன்கார்னேட் பண்ணுறது தான் நம்மளோட முதுகண்டு பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் அந்த எல்லாருமே ஆமாம் இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே அந்த சவுண்டு கேட்டதில் நான் அது யாருன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆர்கனைஸில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோபஸ் வாயன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆட்டோபஸ் வாயன் சொல்லிகிட்டு இருக்க டைமில் நம்ம இவன் வந்து சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் ரெடியாக இருக்க, வாராக இருந்தாலும் நம்ம தான் இருக்கணும். ஆனால் இங்கிட்டு பார்த்தா இவன் கருகி போய் கிடக்கிறான். என்னென்னு பார்த்தா அந்த மேஜிக் அந்த பால்டாப்பை வச்சுட்டு வந்தவன் கருகி போய் கிடக்கிறான். எப்படி நீ இப்படி பண்ண முடிஞ்ச உன்னால், நீ எப்படி போய் யார் நீ அப்படின்னு கேட்கும்போல அப்படின்னு பார்த்தா நம்ம ட்ராகன் குயின் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த மேஜிக் பவரை வச்சு காலை வச்சு அடித்து நசி கொண்டுட்டான். அந்த க்ரீச்சர்கிட்ட அந்த ஒரு மாதிரி பால்டப்பா க்ரீச்சரை கொண்டுட்டு அடுத்து மேலேருந்து பார்த்தா வவ்வால் மாதிரி தெரியுறாங்க. என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக டீமன் க்ரீச்சர்ஸ் தான். அவங்க அப்படியே ஒரு கொடூரமாக இருக்காங்க. ஆனால் ஒரு மாதிரி கேவலமாக இருக்காங்க. உங்களை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ராகன் குயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்களாம் அப்போ தான் அசால்ட்டாக முடிச்சலான்னு சொல்லிட்டு அவளோட ட்ராகன் ஃபார்மை வந்து மேலே கொண்டு வரான். இவன் உடம்பு மாற்றாமல் அவளோட ஒரு ஆர்கன்ஸை மேலே கொண்டு போய் ட்ராகனாக மாற்றிட்டு ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறான். அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு கொடூரமான வைப்ரேஷன் ஆகுது. அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களால தாங்க முடியல. அந்த க்ரீச்சர்ஸ் தாங்க முடியாமல் அது தானாகவே வெடிச்சிருது. எல்லா க்ரீச்சர்ஸும் வெடித்து செத்து போகிறதுல அந்த க்ரீச்சர் மழை அதோட ரத்தம் வந்து அப்படியே மழையாக விழுகுது. கொடூரமான மழை. அப்படிப்பட்ட மழையில் அப்படியே இந்த ட்ராகன் குயின் வந்து குளிச்சுட்டு அப்படியே நடந்து போகும்போல அப்படியே ஒரு டெரிஃபிக்காக இருக்குது. அப்படி கொடூரமான டெரிஃபிக் சீன்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த ட்ராகன் குயினுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படியே அவளோட ரக்கையை வச்சு பறந்துட்டு நம்ம இருந்து அங்கே டேரெக்டாக கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆனது ஒரு சட்டன்னு ஒரு சவுண்டோட மேலே பறந்து போனால் அந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. அந்த டோரில் பார்த்தா ஒரு கண்ணு தெரியுது. கண்ணு தெரிஞ்சுட்டு உன்னையெல்லாம் உள்ளே விட முடியாதுன்னு சொல்ல நம்ம ட்ராகன் குயின்கிட்ட பார்த்து பேசுன்னு தெரியாமல் அதை அப்படி சொல்லுவானே தெனாவட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எத்து ஓக்காளி நீ யாரானே சொல்கிறேன்னு சொல்லி ஒரு எத்தில் அது வந்து உடஞ்சி செதறினோடனே பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக செதறி கல்லெல்லாம் உடஞ்சி பிரித்து கீழே விழுந்த அப்புறம் அங்கிட்ட போய் பார்த்தா அவங்க வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு யாரா நீ என்னையை விட்டுட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ட்ராகன் குயின் கேட்க நீயாடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒருத்தன் டியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கான். உன்னைய பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏ பேசிகிட்டு இருக்கேன். யாருன்னு தெரியலையா, டீமன் குயின் கூட இருந்தால ஒரு பிஏ, அவன் தான். இவன் வயசாகி போய் நொந்து போய் கிடக்கலாம். தட்டின்னு பார்த்தா அடிச்சு செத்துட்டான். என்னடா பேசக்குள்ள இல்லை சொல்லிட்டு கொண்டுட்டேன்.
இவங்களுக்கு இந்த 4 பேத்துக்கு அல்லு போயிடுச்சு. என்னடா நடந்துச்சு இப்போ பார்த்தா, உண்டால எனக்கு பேசுறதுக்கு விருப்பமான்னு சொல்லிட்டு அவள் பவர் யூஸ் பண்ணி ஒரு அடி அடித்து கொண்டுட்டு, அடுத்து யாரா வாங்கடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம டேன் குயின் வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் அவள் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான். உடம்பு வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிட்டான். நீ பேசிகிட்டு இருக்க முடியாது அடிப்பே அடி அப்படி சொல்லிட்டு இருக்கோன்னே, நீ திருப்பி ரீ உயிர் வந்துருச்சா, அடுத்தவனை வச்சுக்கிறேன்னு சொன்னோடனே கீழேருந்து ஒரு ஆட்டோபஸ் மாதிரி வருது. ஆட்டோபஸ் வாய் வந்து வேலையை பார்த்துட்டான் போல. ஆட்டோபஸ் வாய் வந்து ஆட்டோபஸை வச்சு அவனை லாக் பண்ணிவிட்டு, உன்னை பாருடி உன்னை கொலை பண்ணோன்னா அப்படி சொல்லிகிட்டு இருக்க போல். ஆட்டோபஸ் வாய் கண்டபடி பேசுகிறீங்க, ஆட்டோபஸும் தெரியாமல் பேசி தெரியுறேன். அம்மா அவளுக்கு நம்ம ட்ராகன் குயினுக்கு கோவம் வந்துருச்சு. அவளே நீ தானே எனக்கு இன்றைக்கி டின்னர் இதை விட்டு மொத்தமாக கடிக்கிற, இன்னடி கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மொத்தமாக கடிச்சு உரிய ஆரம்பிச்சிட்டா. சும்மாவே இருந்திருக்க வேண்டியது எனக்கு வாய் விட்டு வம்பழுத்துட்டா பார்த்தியா. இதாண்டா வாய் விட்டு தாண்டா வம்பழுத்து சாகிறீங்க ஆம்பளை பசங்க. பொம்பளைக்கிட்ட இதனால தான் அடி வாங்கி சாகிறீங்க. இல்லை மாதிரி பிடிச்சி இழுன்னு இழுத்து என்னடி இப்படி பிடிச்சி இழுக்கிறடி விடிடின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனால் முடியல. அவன் ஆட்டோபஸ் மொத்தத்தையும் உரியறதை பார்த்தா அந்த கூட இந்த கோபாட்டிஸ்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இவன் வந்து இன்னும் பிடிக்க விட மாட்டேறான். வந்து தொழறன்னு சொல்லி இன்னும் பிடிச்சி டீப்பாக இழுக்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறிட்டே உள்ளே போயிட்டேன். இன்றைக்கி டின்னர் முடிஞ்சு அடுத்து யாரான்னு சொல்லிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த நாள் சந்திக்கலாம். மிகவும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதில் குறை நிறைய இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செய்ய மறந்து விடாதீங்கள். வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் நான் வேண்டிக் கொள்கிறேன்.